அம்மா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஓகே இப்போ ஜூஸ் வேண்டாம், சரி அப்புறம் சொல்றேன். சரி. பை. கையில எடுத்துட்டு போன பிளேட் எங்க ஆதி? மேலே ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இட்லி சாப்பிட்டியா? ஆ எல்லாம் சாப்பிட்டேம்மா. இட்லி எப்படி இருந்தது? இன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் பிளேட்ல வச்ச எல்லா இட்லியும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். டேய் தண்ணியை குடிடா. உனக்கு என்ன ஆச்சு ஆதி? மா ஏன் இப்படி மாறிட்ட நீ? புரியலம்மா, நான் என்ன மாறிட்டேன்? இத்தனை நாளா உன்கிட்ட இல்லாத புது பழக்கத்தை நான் இன்னைக்கு உன்கிட்ட பாக்குறேன் ஆதி. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு கால் வந்தா நீ பேச மாட்ட. ஆனா இன்னைக்கு கால் அட்டென்ட் பண்ணதும் இல்லாம பிளேட்டை தூக்கிக்கிட்டு மாடிக்கே போயிட்ட. அது ஒரு முக்கியமான கொட்டேஷன். டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே லேப்டாப்ல இருந்துச்சு, அதனால தான் நான் ரூமுக்கு போனேன். இட்லி இங்க யாருமே சாப்பிடல, சாப்பிடவும் முடியல, நல்லா இல்ல. இப்படி இருந்தா உனக்கு பிடிக்காது, நீ சாப்பிட மாட்டியே. ஆனா இட்லி நல்லா இருந்தது, எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு வேற சொல்ற. என்ன ஆச்சு ஆதி? எனிதிங் ராங்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆதி, காம்படிஷன் விஷயமா யாரையோ பார்க்க வெளியே போகணும்னு சொன்னியே, கிளம்பலாமா? அது இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆஹா, இன்னைக்கே போலாம் வா. டேய் ஆதி, என்னது இது? நீ எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போட மாட்டியே. இன்னைக்கு என்ன புதுசா நாளைக்குன்னு தள்ளி போடுற? பாத்துக்கோ, போட்டிக்கு இன்னும் கம்மி நாள் தான் இருக்கு. அதுவும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் டைம் போட்டியை நடத்துற. யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. எல்லாமே சிறப்பா இருக்கணும். அதனால இன்னைக்கே போய் பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வந்துரு. ஓகேம்மா, அப்படி பண்ணிடலாம். அப்ப இப்பவே கிளம்பிடலாமா ஆதி? எந்திரி வா. டேய் போலாம் வா. நீ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணு. என் கார்டு நான் மேலே வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் உனக்கு எதுக்குடா சிரமம்? நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்னாச்சு ஆதிக்கு? ரூம்ல இருக்கும்போது போன்னு விரட்டினா, இப்ப நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஆண்டி சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாமே அவன்கிட்ட புதுசா தான் இருக்கு. போய் பொண்டாட்டி, நான் தான் கதவு தரேன். பொண்டாட்டி, நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ கதவு சாத்திட்டு பத்திரமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏன் ரூம்குள்ளே தானே இருக்கேன், இது என்ன பயம்? கதவு உள்ள லாக் பண்ணிக்கோ. நான் வந்து 2 தடவை கதவு தட்டுறேன், அப்போ நீ கதவு திறந்தா போதும். வேற யாராவது வந்து கதவு தட்டினா என்ன பண்றது? வேற யாரும் வந்து கதவு தட்ட மாட்டாங்க. ஒரு வேளை யாராவது வந்து தட்டினா நீ கதவு திறக்காத. நான் கதவு பூட்டிட்டு வெளியே போயிருக்கிறதா நினச்சிப்பாங்க. பயப்படாத, தைரியமா இரு. அம்மாவே போ சொன்னதால என்னால் அவாய்ட் பண்ண முடியல. போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, கதவை 2 தடவை தட்டினா தான் நான் அர்த்தம். புரியுதா? சீக்கிரம் வந்துருங்க. சரி, நீ கதவை லாக் பண்ணிக்கோ.
அப்பா. ஆதி, உமா, என்ன மாமா, நான் படி ஏறும்போது நீங்க படி இறங்கி போயிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் வந்தது இருக்கட்டும். இப்போ நீ எதுக்காக என் ரூம் கதவுல கை வச்ச? அது ஒண்ணும் இல்ல மாமா, கார்டன்ல கிரிக்கெட் விளையாடும் போது பால் உங்க ரூம் பால்கனில விழுந்துருச்சு. பால் எடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். இப்போ தானே சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு கிரிக்கெட் விளையாடணுமா? உனக்கெல்லாம் எதுக்கு கிரிக்கெட்? நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடி இந்தியன் டீம்ல போய் சேர போறியா? இல்ல மாமா, சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கேன்னு அத்தை திட்டுறாங்க. சாப்பிட்டது செரிமானம் ஆகணும்னு கிரிக்கெட் விளையாடினா நீங்க திட்டுறீங்க. நான் என்ன மாமா பண்றது? இப்போ என்ன, உனக்கு பால் தானே வேணும்? ம், இங்கே இரு, நான் உள்ள போய் பால் எடுத்துட்டு வரேன். ம். இங்கே தான் நிப்பியா? அப்படி தள்ளி போய் நில்ல. ம், என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு? ஒன்னும் புரியலையே. கதவை 2 தடவை தட்டினாதான் நான் அர்த்தம். ம், முதல்ல ஷாம் சார் போமா. இப்படி எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்களே, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, தைரியமா இரு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். நான் வெளியே போனதும் கதவு லாக் பண்ணிக்கோ. சரிங்க மாமா. என்ன மாமா இவ்ளோ லேட்டு? பால தேடி எடுத்தீங்களா? இன்னொரு வாட்டி பால் உள்ள வரக்கூடாது. வேற எங்கேயாவது போய் விளையாடு போ. ம், இந்தா. சரி மாமா. இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க? போ. சரி மாமா. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ. ஆ, தூங்கிட்டியா? இல்லாதி, உன்னை பத்தி தான் நல்ல விதமா யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப யோசிக்காத, போலாமா? ஆ, ம், போ. ஆதி மாமா ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி டென்ஷனா பேசினது இல்லையே. இன்னைக்கே இப்படி டென்ஷனா பேசினாரு.
ரூம் பக்கத்துல நிக்க கூட விடாம ஏன் இப்படி விரட்டினாரு? ஆதி மாமா கதவை 2 தடவை எதுக்கு தட்டினாரு? ஒரே குழப்பமா இருக்கே. இவ எப்பவோ கைக்கும் வாய்க்கும் தானே வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு என்ன புதுசா மூளைக்கு வேலை கொடுத்துட்டு நிக்கிறா? நான் ரூம் கிட்ட போனேன், ஆதி மாமா வந்தாரு. அவரு போய் நின்னு 2 தடவை கதவை தட்டினாரு. என்ன வேற தள்ளி நிக்க சொன்னாரு. என்னவா இருக்கும்? ச்சே. ஏய், இந்த பக்கம் அத்த, நீங்க எப்போ வந்தீங்க அத்த? ஏண்டி, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனையில மூழ்கி போயிருக்க? அது வந்து அத்த, கிரிக்கெட் விளையாடும் போது ஆதி மாமா பால்கனில பால் விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக நான் ஆதி மாமா ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஆதி மாமா ரூமை விட்டு வெளியில வந்து மாடிப்படி இறங்கிட்டு இருந்தாரு. நான் அவரோட ரூம் கதவை திறக்கிறதுக்காக கதவுல கை வச்சேன். மாமா வேகமா ரூம் கிட்ட வந்து என் ரூம் கதவை ஏன் திறக்கிறேன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டி, பின்ன அவன் இல்லாத போது அவன் ரூமை திறக்க போனீங்கன்னா டென்ஷன் ஆகாம வேற என்னடி பண்ணுவான்? இதுக்குதான் என்னமோ ராக்கெட் விடுற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தியா நீ? இல்லத்த, ஆதி மாமா நடந்துகிட்ட விதத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஆதி மாமா ரூம்குள்ள பார்வதி இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத்த. லூசாடி நீ? நேத்து இப்படிதான் அவளை கார்டன்ல பார்த்தேன், ஹால்ல பார்த்தேன்னு என்னைய அவளை கழிச்சு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயும் திட்டு வாங்க வச்சேன். இப்ப என்னடானா அவ ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ அத்த, ஐயோ அத்த, நேத்து நைட்டு பார்வதிய நான் ஆதி மாமாவோட கார்டன்ல பார்த்தேன் அத்த. அதுக்கப்புறம் பார்வதிய ஹால்ல வச்சு நான் பார்த்தேன் அத்த. என்ன நம்புங்க. இப்ப பால் எடுக்க ரூமுக்கு போனா இப்ப என்கிட்ட மாமா டென்ஷன் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல அத்த, சாத்தி இருந்த கதவை ஆதி மாமா சாதாரணமா திறக்கல, 2 தடவை மெல்லமா தட்டி தட்டி சிக்னல் கொடுத்துதான் திறந்தாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ரூம்குள்ள பார்வதி இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. உமா, இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீ ஏற்கனவே இதே மாதிரி தான் ஆதியும் பார்வதியும் ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டினதுக்கு தான் அக்கில உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டா. அப்புறம் ஏதோ அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி உன்னை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ திரும்பவும் இப்படியெல்லாம் உளறி கொட்டினீன்னா அவ உன்னை ஒரேடியா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா. ஞாபகத்துல வச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? யார பார்க்கணும்? என் பேர் மயூரி, டான்ஸ் மாஸ்டர். மித்ராக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, அப்படியா? உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். அக்கா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. அக்கா வராங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மித்ரா. ஆண்டி, ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னல, ஆமா. அது இவங்க தான். ஓ, அப்படியா? அப்போ இனிமே டான்ஸ் கத்துக்கிட்டதா நீங்க போட்டில டான்ஸ் ஆட போறீங்களா? எனக்கு டான்ஸ் நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளா டச் விட்டு போச்சு. முக்கியமான போட்டிங்கிறதுனால பிராக்டிஸ்க்காக மாஸ்டர் வர சொல்லிருக்கேன். அப்படியா? என்ன உமா, நீ எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் போட்டிக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் மித்ராவும் டீச்சரை வர சொல்லிருக்கு. மித்ரா பண்ணது நல்ல விஷயம்தான். மித்ரா, ஆண்டி, உனக்கு ஏற்கனவே டான்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கவனமா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஆதி பார்வதிய டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். நீ மாஸ்டரை டெய்லி வர வச்சு டெய்லி வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஆண்டி. ஸ்டார்ட் பண்ணலாமே? சரிங்க ஆண்டி.
மாஸ்டர் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ம் ஆல் தி பெஸ்ட் மித்ரா. தேங்க்யூ ஆண்டி. வாங்க போலாம். ம். ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். ஆரம்பிக்கலாம். கை, 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 திக், கை, 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 திக், கை, கை. கை இப்படி வரணும். ம். மித்ரா, இப்ப நான் பண்றத ஆ, பாத்துக்க. சரிங்க மாஸ்டர். இதுதான் ஸ்டெப்பா? அதனால்தான் இது ஈஸி பார்வதி, உன்னால முடியும்னு மாமா சொன்னாரா? பண்ணி பாத்திர வேண்டியதான். ஆ. இப்படி. ஆ. ஆ, இப்படிதான். இந்த கை இப்படி. ஆ. ஆ, இப்படிதான். ஆ, இப்படி. ஆ. ஆ, இப்படிதான். ஓகே, இன்னொரு தடவை பாத்துக்கலாம். ஆ, நல்லா ரவுண்ட் பண்ற இல்லையா? அதுக்கப்புறமா இப்படி. ஆ, உட்காரு உட்காரு உட்காரு. ஆ, இப்படி.